வந்து தூங்கச் சொல்லியதே எனக்கென. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டை இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் எப்படி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு மெயினாக VN ஆப் வந்து தேவை. இந்த VN ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் என்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரேண்டமாக ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பர்த்டே விஷஸ்க்கான வீடியோவாக மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டை ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவாக கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இப்போ ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டெலீட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி கரெக்டாக எல்லா ஃபோட்டோவுமே ஃபேஸ்லாம் தெரிகிற மாதிரி சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்டரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ சென்டரில் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோலாம் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த 1 செகண்ட் இருக்கும். ஸோ அந்த 1 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் நெக்ஸ்ட் ஃபோட்டோவுமே 1 செகண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு 1 செகண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போலவே நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக இந்த மாதிரி வந்து 1 செகண்டாக வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவோட ஸ்பேஸ் எல்லாமே இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜெட்டில் 4ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபுல்லாகவே இந்த எஃபெக்டை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே அப்ளை டு ஆல்னு இருக்கும் டபுள் டிக்கு. அந்த அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த எஃபெக்டை இப்போ நம்ம ஆட் பண்ணி வீடியோவை எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும் ப்ளூ கலரில். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட்லாம் செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாகவே 100 முடிச்சதுக்கப்புறம் டன் கேட்கும். ஸோ டன் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணிங்க இல்லையா? ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு இப்போ VN ஆப்பில் எடிட் பண்ண வீடியோவை நீங்கள் இப்போ அகைன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அகைன் இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு இருக்கா? இந்த டூப்ளிகேட்டுன்றது கொடுத்தீங்கன்னா இப்போ வீடியோ 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ டூப்ளிகேட் பண்ண வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபார்வர்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஓவர்லேயில் வந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது வீடியோ வந்து மூவ் ஆகும். ஸோ டைம் லைனில் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோவை செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த எக்ஸ்போஷன் இருக்கா? ஸோ அதோட வேல்யூ லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ட்ராஸ்டோட வேல்யூமே லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் பிரைட்னஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிங்க.
அந்த பேக்ரவுண்ட் வீடியோட கலர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாக் கலர்ல வந்து தெரியும். ஸோ, நீங்க லைட்டா வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு, சேச்சுரேஷனோட வேல்யூ ஃபுல்லாவே வந்து -100ல வந்து வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் விக்னெட்னு இருக்கும். ஸோ, இதோட வேல்யூ +50 வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்க டெம்பரேச்சர்னு இருக்கா? ஸோ, இத வந்து என்ன பண்றீங்க, லைட்டா டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர்ல இருந்து லைட்டா வந்து ப்ளூவா மாறுறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ, இந்த மாரி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, டபுள் டிக் இல்லாம அந்த சிங்கிள் டிக்க வந்து குடுத்துக்கோங்க. சிங்கிள் டிக் குடுத்ததுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துட்டு, அகைன் இங்க இந்த ஐகான வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்ப நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோவ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ, அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோவ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த வீடியோவ ட்ரிம் பண்ணிட்டு, அகைன் லாங் பிரஸ் பண்ணி ஸ்டார்ட்டிங்ல எடுத்துட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு, அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பிளெண்டிங்ன்னு இருக்கும். ஸோ, அதுக்குள்ள போயிட்டு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு, அகைன் பேக்கிரவுண்ட்ல நீங்க டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோவ கிளிக் பண்ணிட்டு, நல்லா வந்து இந்த மாரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு, இந்த மாரி சென்டர்ல எடுத்துட்டு வந்து வச்சுருங்க. ஸோ, இந்த மாரி கரெக்ட்டா சென்டர்ல எடுத்துட்டு வந்து வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த இடத்துல மாஸ்க்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அத கிளிக் பண்ணிட்டு இங்க ரெக்டாங்கிள்னு இருக்கும். ஸோ, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கரெக்ட்டா நம்ம இந்த சைடும் வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேலேயும் கீழயுமே வந்து நல்லா மூவ் ஆகுறது நல்லாவே தெரியும். ஸோ, இந்த மாரி கரெக்ட்டா வந்து கிராப் பண்ணி வைங்க. ஸோ, இந்த மாரி கரெக்ட்டா கிராப் பண்ணி வச்சதுக்கப்புறம், அகைன் இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த சைட்ல வந்து கிராப் பண்ண போறோம். ஸோ, அகைன் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி கரெக்ட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ, இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம், இப்ப 4 கார்னர்லயுமே பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கர்வ் ஷேப் வந்து கொண்டு வர போறோம். ஸோ, அதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஐகான கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க. ஸோ, மேல மூவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து ரவுண்டா வரும். ஸோ, நீங்க கரெக்ட்டா கொஞ்சமா மூவ் பண்ணுங்க. ஸோ, மூவ் பண்ணீங்கன்னா, அந்த கர்வ் ஷேப் வந்துடும். ஸோ, இப்ப அந்த ஃபோன் ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி கரெக்ட்டா நம்மளுடைய வீடியோ வந்து செட் ஆனதுக்கப்புறம், சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஸோ, இந்த மாரி சிம்பிள் அண்ட் சூப்பராவே நீங்க என்ன பண்றீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ, அத செலக்ட் பண்ணிட்டு இப்ப பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வீடியோவ ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணும் கம்பல்லாம் கிடையாது. இன்னுமே உங்களுக்கு வந்து அதுல வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இல்லன்னு சொல்றத விட, அது பத்தல அப்படின்னு பட்சத்துல, நீங்க இப்ப நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பிளெண்டிங்ன்னு இருக்கும். ஸோ, அதுக்குள்ள போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன குடுத்துட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க குடுத்துட்டு ஃபிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த வீடியோல நீங்க ஆடியோ வந்து ஆட் பண்ண போறீங்க. ஸோ, இந்த இடத்துல ஆடியோ சிம்பிள் இருக்கா? அந்த ஆடியோ சிம்பிள கிளிக் பண்ணிட்டு மியூசிக்ன்னு இருக்கும். ஸோ, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, மை மியூசிக்ன்னு இருக்கா? ஸோ, இந்த மை மியூசிக்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃபைல் ஆப்ப செலக்ட் பண்ணிட்டு, நீங்க எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படி இல்லனா பர்த்டே விஷஸ்க்கான வீடியோவ எடிட் பண்றீங்கன்னா, அந்த பர்த்டே விஷஸ்க்கான ஆடியோவ நீங்க வந்து உங்களுடைய விஎன் ஆப்ல இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்ப எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ, ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு யூஸ்ன்னு இருக்கும். ஸோ அத குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்த வந்து கரெக்ட்டா ஆடியோ வந்து ஆட் ஆயிடும். ஆடியோ ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோவ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வால்யூம்ன்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோல ஓடக்கூடிய ஆடியோவ நீங்க என்ன பண்றீங்கன்னா, மியூட் பண்ணிடுங்க. 0ல வச்சுட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னா, வால்யூம்ன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துட்டு, இப்ப என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துலயும் நீங்க அதாவது லிரிக்ஸ் வீடியோவ எடிட் பண்றீங்கன்னா, நீங்க லிரிக்ஸ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ மேக் பண்றீங்கன்னா, இந்த இடத்த வந்து கரெக்ட்டா நீங்க அந்த ஹேப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு, இந்த இடத்துல அவங்களுடைய நேம நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க டெக்ஸ்ட் ஐகான் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஐகான கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹெட்டிங் இல்லனா சப் ஹெட்டிங் ஏதாவது ஒண்ணு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்ப வந்து நான் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்றதுனால நான் மை லவ் மட்டும் போட்டுக்கிறேன்.
ஸோ மை லவ் போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன் இருக்கும். அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகைன் டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி லைட் கிரேவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேடோ இருக்கும். ஷேடோவுமே பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் எஃப்னு இருக்கும் ஃபாண்ட்டுன்னு, அந்த ஃபாண்ட்டுன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிக்குமோ ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சுட்டு அகைன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து பிளாக் கலர் கொடுத்ததுனால லிரிக்ஸ் வந்து தெரியல. அவுட்லைன் பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரியுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அகைன் டூப்ளிகேட்னு இருக்கும், அந்த டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரியே சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே ஒரு வீடியோவை நாம மேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. டாடா, பை பாய்.